வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். பேரலை நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக புன்னகை ஆசிரியர் திரு சுசி திருஞானம் அவர்கள் இருந்திருக்கிறார். அவரோட பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். பள்ளிக்கல்வித்துறை காவியமயமாகிறது அப்படின்ற அந்த விமர்சனம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. இப்போ இன்றைக்கு கூட காலையில் ஒரு சுற்றறிக்கை போன்ற ஒரு விஷயம் வந்து பரப்பப்பட்டது. அதில் 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்புக்கு பொதுத் தேர்வு அப்படின்றது குறித்து தமிழ்நாடு அரசு முடிவெடுத்திருப்பதாக ஒரு அறிவிப்பு பார்க்க முடிந்தது. தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளுகிறது தமிழ்நாடு அப்படின்னு ஒரு பார்வை. இன்னொரு பக்கம் பள்ளிக்கூடத்துக்கு உள்ள கருத்தியலாவே வந்து காவிமயம் அப்படின்றத பார்க்க முடிகிறது. இதை நேரடியாக அமைச்சரோடையே தொடர்பு படுத்தி கூட பேசுவதையும் பார்க்க முடிகிறது. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? உண்மையில் இது வந்து ஒரு பிளான்ட் கேம்பெயின். அதாவது அமைச்சருக்கு எதிராக குறிப்பாக அந்த மகாவிஷ்ணு பிரச்சனையை ஆரம்பித்த போதே பார்த்தீங்க, ரிசைன் அன்பில் மகேஷ்னே டேக் ஓடினாங்க. வேதனையான விஷயம். நல்ல முற்போக்கு சிந்தனையாளர்கள் கூட அதுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. உண்மை என்னவென்றால் பள்ளிக்கல்வித்துறையில் ஒரு அமைதி புரட்சி நடத்தப்பட்டது. இதுதான் யதார்த்தம். அதில் அமைச்சர் அன்பில் மகேஷுடைய ரோல் முக்கியமானது. கமிட்டடாக இருக்கிறாரு, ஒரு தெளிவான ஒரு கோட்பாட்டு பார்வையோடு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, இஸ் சப்போர்ட்டட் பை வெரி எனர்ஜெட்டிக் ஒரு ஆஃபீஸர்ஸ் டீம். அவங்க எல்லாருக்குமே ஒரு உயர்ந்த நோக்கங்கள் இருக்குது. நான் எதனால் சொல்கிறேன்னா, கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக கல்வி மாத இதை நடத்திட்டு இருந்தேன். இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸோட ஒரு க்ளோஸ் அசோசியேஷன் உண்டு. அதில் வந்து இப்போ ஒரு பிளான்ட் டார்கெட்டட் அப்ரோச் இருக்குது. அதனுடைய ஒரு சின்ன விளைவே சொல்கிறேன். பொதுவாக என்ஜினியரிங் அப்படின்னாலே ஒரு 3-4 ஆண்டுகளுக்கு முன்பு வரை எப்படி இருக்கும்? அதிகபட்ச டார்கெட் அண்ணா யூனிவர்சிட்டி இல்லையா? ஆமாம். அதை தாண்டி ப்ரீமியம் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஏன்னா ஐஐடிஸ், என்ஐடிஸ், IIIT, இதை பற்றிய புரிதல் கூட இருக்காது, கேள்விப்பட்டே இருக்க மாட்டோம். ஆனால் அந்த ட்ரெண்டு மாறிட்டுருக்கு. 2 ஆண்டுக்கு முன்பு அந்த மாதிரி ப்ரீமியம் இன்ஸ்டிடியூஷனில் சேர்ந்தவர்களுடைய எண்ணிக்கை அரசு பள்ளிகளில் படித்து அமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு 74. சரியா? கடந்த ஆண்டு 274. இந்த ஆண்டு 520. இல்லை, மாணவர்கள் படிக்கிறாங்க போகிறாங்க. இதுக்கும் கல்வித்துறைக்கும் இதுக்கும் அமைச்சருக்கு என்ன தொடர்பு? படிக்கிறாங்க போகிறாங்கன்னா அவங்களுக்கு அதை பற்றி அறிவு தரணும், அந்த போட்டி தேர்வுகளில் வெற்றி பெறுவதற்கான உத்திகளை கற்றுத்தரணும், எக்ஸ்போஷர், மோட்டிவேஷன்ஸ். இது வந்து கான்ஷியஸாக நடந்துட்டுருக்கு. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். முன்னாடிலாம் ஒரு 9th 10th முடிக்கும்போது 11th 12ல் என்ன குரூப் சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுல மிகப்பெரிய கன்ஃபியூஷன் இருக்கும். ஏன்னா ஒன்று பக்கத்து வீட்டு அன்களோ அல்லது ஒரு டீச்சரோ சொல்கிறது மட்டுமே முடிவெடுக்கக்கூடிய ஒரு பாங்கு இருந்தது. அது ஒரு ஆட்டுமந்தை மனப்பான்மை தான் இருந்தது. இன்றைக்கி அந்த ஸ்கில் செட்ஸை கண்டுபிடித்து ஒரு மாணவன் எந்த துறையில் போனால் நல்லது அப்படிங்கிறத ஸ்கில் செட்ஸ் கண்டுபிடித்து ரைட் கேரியர் சூஸ் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டேஷன் பெரிய அளவில் நடக்குது. எல்லா பள்ளிகளிலும், அரசு பள்ளிகளில் ஒரு 10 அல்லது 20 கம்ப்யூட்டர்ஸ் வச்சு அதை வந்து சென்ட்ரலைஸாக லிங்க் பண்ணி அதை வந்து கேரியர் அவேர்னஸ் கொடுக்குறாங்க. அந்த குழந்தை வந்து சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் அட்டன் பண்ணலாம். அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணாலே அந்த குழந்தையோட ஸ்கில் செட்ஸ் என்னன்னு தெரியும். சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்னா என்ன சார்? சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்னால் ஒவ்வொரு குழந்தைக்கும் சில சிறப்பு திறன்கள் உண்டு. சரியா? சிலர் வந்து மேத்ஸில் இன்ட்ரெஸ்டடாக இருப்போம், சிலர் சயின்ஸு, சிலர் வந்து லிட்ரேச்சர் இல்லையா, பேச்சாற்றல், சிலர் வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ், ஸ்போர்ட்ஸ். இப்படி அந்த குழந்தைக்கு என்ன சிறப்பு திறன் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது இல்லையா. பெரும்பாலும் அதை ஒரு 7வது 8வது வகுப்பில் கண்டுபிடிச்சாச்சுன்னா அந்த துறையில் அந்த குழந்தைக்கு சப்போர்ட்ஸ் கொடுத்தா அந்த துறையில் பெரிய அச்சீவ் பண்ண முடியும். இங்கே நிறைய நடக்கிறது என்னென்னா, காமர்ஸே வராத ஒரு ஸ்டூடெண்ட்டை பிகாமில் கொண்டு சேர்த்துறோம் இல்லையா. இது துறைக்கு சம்மந்தமில்லாத படிப்புகள் தான். ஏன்னா இன்ஜினியரிங்னா மேத்ஸ்னால் வெறுக்கக்கூடிய மாணவர்கள் அங்கே வந்து சேருவாங்க இல்லையா. ஸோ இதில் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை தருவது, ஒரு அவேர்னஸ் தர தான் சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்டு. ஓகே. அந்த அவேர்னஸ் சின்ன வயசுலேயே தரப்படுது. அது மட்டும் இல்லை, இன்னும் சின்ன வயதில், அதாவது குட்டி பசங்களுக்கே கூட பார்த்திங்கன்னா நம்முடைய நாட்டினுடைய சூழல், நம்முடைய மாநிலத்துடைய சூழல், நிறைய மாணவர்கள் பேக்வேர்ட் சுச்சுவேஷன்லேருந்து வராங்க. ஏன்னா மிகப்பெரிய உழைப்பாளர் குடும்பங்கள்லேருந்து தினக்கூலிக்கு போகிற பெற்றோர்கள் தான் அதிகம். அந்த பின்னணியில் வரக்கூடியவர்களுக்கு பெரும்பாலும் எழுத்து, வாசிப்பு, பேச்சு எல்லாமே ஒரு சேலஞ்சு தான். சரியா? இன்றைக்கி கிட்டத்தட்ட 1,10,00,000
மாணவர்கள் பள்ளிகளில் படிக்கிறாங்க. 1,10,00,000 அவ்வளோ பெரிய பாப்புலேஷன். அதில் சில லட்சம் குழந்தைங்க வந்து படிப்பு குறைபாடோட இந்த கற்றல் குறைபாடு இருக்கு இல்லையா, இதை கவனித்து இதை உயர்த்துறதுக்கான பணிகள் நம்ம அமைச்சர் பொறுப்பேற்றப்புறம் நம்முடைய முதல்வருடைய வழிகாட்டுதலில் நிறைய ஸ்கீம்ஸ். குறிப்பிட்டு சொல்வதென்றால் எண்ணும் எழுத்தும் அப்படின்னு ஒரு அற்புதமான ஸ்கீம். எண்ணும் எழுத்தும் சொன்னால் ஒரு ஆடல் பாடலோடு கற்றுக் கொடுக்கணும். அப்போ தான் அந்த சின்ன குழந்தைங்க கற்றுக்கிறது எளிதாக இருக்குங்கிறதுனால எண்ணும் எழுத்தும்னு ஒரு ஸ்கீம் வைக்கிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா ஒரு 3ஆம் கிளாஸில் படிக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு கூட ஒரு வாசிப்பு திறன் கம்மியாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் சில குழந்தைங்க வாசிக்க கற்றுக்குவாங்க. ஸோ அந்த பிரைட்னஸ் வேறுபடும். அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்கிறாங்க, எந்த வகுப்பில் இருந்தாலும் அவங்களுடைய கற்றல் திறனை கண்டுபிடிச்சு ஊக்குவிக்கிறக்க மாதிரி ஒரு அழகான தமிழ் பெயரோடு வச்சுருக்கிறாங்க. ஏன்னா அரும்பு, மொட்டு, மலர், ஏன்னா இப்படி அதனுடைய லெவலை கண்டுபிடிச்சு அதுக்கேற்ற பயிற்சிகள். ஸோ இதெல்லாம் முன்னாடி நினச்சி பார்த்துருக்க முடியாத பயிற்சிகள் இன்றைக்கி வந்து அது வந்து மாணவர்களுக்கு கிடைக்குது. கிராமப்புற மாணவர்கள், ஏழை மாணவர்களுக்கு கிடைக்குது. இதனாலே குழந்தைங்களுடைய அந்த என்ன சொல்லுவோம் லேர்னிங் கேப் இருக்கு இல்லையா, அது சால்வ் பண்ணப்படும். அதே மாதிரி வாசிப்பு இயக்கம் அப்படின்னு ஒரு அற்புதமான ஸ்கீம். அதாவது வாசிப்பு பழக்கத்தை தூண்டுவது, அதுவும் இந்த கேட்ஜெட் ஜென்ரேஷன் அவங்களுக்கு வாசிப்பு ஆர்வத்தை தூண்டுவதற்காக ஒரு மிகப்பெரிய மூமெண்ட் அது நடந்துட்டுருக்கு. அதில் கிட்டத்தட்ட ஒரு 70-80 குட்டி குட்டி புத்தகங்கள், கதை புத்தகங்கள் கலர்ஃபுல்லாக போட்டு குழந்தைகள் படிக்க வைக்கிறாங்க. அதில் சில புத்தகங்களுடைய ஆத்தர்ஸே குழந்தைங்க. நான்லாம் ஒரு புத்தகத்தை எடுத்து படித்து பார்த்தேன். ரொம்ப அழகாக சிம்பிளாக அருமையான ஒரு கதை, நல்ல படங்கள், வண்ணப்படங்களோடு அச்சிட்டு கொடுக்குறாங்க. ஸோ இந்த வாசிப்பு பழக்கத்தை மேம்படுத்துவது அதெல்லாம் சின்ன வயசுல அவ்வளோ இனிஷியேட்டிவ் நடந்துச்சு. அது மட்டும் இல்லை, இந்த இயக்கங்களெல்லாம் டீச்சர்ஸ் மூலம் தான் கொண்டு போக முடியும். ஸோ டீச்சர்ஸை இதுக்காக மோட்டிவேட் பண்ணுறதுக்கான ஒரு டெலகிராம் குரூப்ஸ் வச்சுருக்காங்க. ஒரு 50,000-70,000 டீச்சர்ஸ் அந்த குரூப்பில் இருக்கிறாங்க. அதில் ஒரு 5,000-6,000 டீச்சர்ஸ் வந்து நல்ல ஆக்டிவாக அவங்களே க்ரியேட்டிவ் சஜஷன்ஸ் சொல்கிறாங்க. இந்த பள்ளிக்கல்வித்துறையில் என்ன குறைபாடுகள் இருக்குது, எப்படி இம்ப்ரூவ் பண்ணணுன்ற சஜஷன்ஸ் அவங்க சொல்கிறாங்க. அந்த சஜஷன்ஸ் கேட்கப்பட்டு சரிபார்க்கப்படுது. சரியா? இந்த மாதிரி ஒரு பெரிய இனிஷியேட்டிவ் இந்த லெவல்லே சொல்ல ப்ரைமரி லெவல்லே எவ்வளோ இருக்குது. அதே மாதிரி பெரிய மாணவர்களுக்கு நான் சொல்ல மாதிரி கேரியர் கைடன்ஸ் இருக்குது. மணற்கேணின்னு ஒரு ஆப், அட்டகாசமான ஆப். கிட்டத்தட்ட 2,000 வீடியோஸ்க்கு மேலே இருக்குது. கவர்மெண்ட் ஆப் 2,000 வீடியோஸ்க்கு மேலே இருக்குது. கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் அதை டவுன்லோட் பண்ணியிருக்கிறாங்க. நல்ல பயன்பாட்டுக்கு வந்துட்டுருக்கு. அதில் எல்லா தகவல்களும், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காலத்தில் நீட் கிராக் பண்ணுறது நினச்சி பார்க்க முடியாத விஷயமா இருந்தது. அதுக்கு காரணமே நீட்டில் எப்படி கொஷின் பேட்டர்ன் இருக்குன்னு தெரியாது, நம்ம பசங்க யாருக்குமே தெரியாது. இதில் என்ன பண்ணியிருக்காங்க, கிட்டத்தட்ட இந்த மணற்கேணி ஆப் மட்டும் இல்லை, ஒரு இது ரிலேட்டடாக ஒரு வெப்சைட், ஒரு போர்ட்டல் ஒன்றும் இருக்குது. இந்த மணற்கேணி ஆப்பில் கிராக்கிங் நீட், கிராக்கிங் ஜேஇஇ வீடியோஸ் நிறையா இருக்கும். அந்த போர்ட்டலில் கிட்டத்தட்ட 30-40 வருடத்துக்குரிய கொஷின் பேப்பர்ஸ், மாடல் கொஷின்ஸ், நீட்டில் அல்லது அதுக்கு முன்னாடி ஏபிஎம்டியில் என்ன கொஷின்ஸ் இருந்தது அப்படிங்கிறது, ஜேஇக்குரிய கொஷின்ஸ் எல்லாமே இந்த மாடல் கொஷினை எந்த மாணவன் வேண்டுமானாலும் டவுன்லோட் பண்ணி அதை ஒர்க் அவுட் பண்ணலாம். ஆக்சுவலாக இந்த ஒரு பணி செய்யக்கூடிய மாணவனை ஈஸியாக ஜெயிச்சிடலாம். 20 வருஷம் கொஷின் பேப்பரை ஒர்க் அவுட் பண்ணிட்டானாலே ஈஸியாக இதுதான் வரும்னு ஒரு தெளிவு வந்தோம். ஸோ இவ்வளோ ஃபெசிலிட்டேஷன் எல்லா தரப்புலையும் நடந்துட்டுருக்கு. ஆனால் நான் சொல்லி கொடுக்குறதுல ஜேஇ என்ட்ரி வரைக்கும் வேலை பார்க்குது தமிழ்நாடு. நிச்சயமாக. அப்போ டார்கெட்டட் அட்டாக்குன்னு சொன்னீங்கல்ல சார், அது எதனால் அப்படி டார்கெட் இவ்வளோ வேலை நடக்குது? ஆனால் நான் சொல்லி கொடுக்குறதுக்கு பாட்டு பாடுறதுலேருந்து ஜேஇ கிராக் பண்ணுறது வரைக்கும் சொல்லிட்டு எண்ணும் எழுத்தும்ல ஆரம்பித்து நான் முதல்வன் திட்டம் வரைக்கும் அவ்வளவு இருக்குது. நான் முதல்வன் பற்றி போன தடவை பேசின வீடியோ கூட பெரிய அளவுக்கு பார்வைகளை பெற்றது, நிறைய வரவேற்பு கிடைச்சது, நானும் பார்த்தேன். இப்போ டார்கெட்டட் அட்டாக் அப்படின்னா யாரை டார்கெட் பண்ணுறாங்க, ஏன் டார்கெட் பண்ணுறாங்க? ஒரே விஷயம்தான். கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளாக கல்வி வந்து பரவலாக்க கூடாதுன்னு ஒரு கருத்து இருக்குது. கல்வி கீழே வர கொண்டு செல்லணும்னு ஒரு கருத்து இருக்குது. நம்ம அமைச்சர் வந்து கல்வி பரவலாக்கணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடியவர். இன்றைக்கு கூட நான் பேசிகிட்டு இருக்கும்போது நான் இதை பாராட்டி சொன்னேன், ப்ரீமியம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மாணவர்கள் போகிறத பற்றி. அப்போது சார் அமைச்சர் சொன்னது, உண்மையில் இது மகிழ்ச்சியான விஷயம் சார், பட் என்னுடைய கவலை அது மட்டும் இல்லை, இன்றைக்கும் லட்சக்கணக்கான குழந்தைங்க
எழுத வாசிக்க திணறிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்கள மேலே கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு கன்சர்ன் இருக்கு இல்லையா? இது வந்து இதெல்லாம் எந்த குழந்தைங்க ரொம்ப ரொம்ப அப்ரஸ் செக்ஷன் குழந்தைங்களுக்கு தான் அந்த ஒரு பேசிக் ஸ்கில் செட்டே கிடைக்காம இருக்கு. ஸோ அவங்களையும் எக்ஸ்போஸ் பண்ணணுங்க அந்த டிரைவ் இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் வித்தியாசம். ஓகே. ஏன்னா கல்வி பரவலாக்கணுமா ஆக்கக்கூடாதா இல்லையா? அடித்தட்டு மாணவர்களும் மேலே வரணுமா வேண்டாமா? அமைச்சர் அதில் தெளிவான இந்த ஆட்சியோட ஸ்டாண்டு தான். ஏன்னா முதல்வரோட கைடன்ஸும் உங்களுக்கு தெரியும். போராட்டங்கள்லாம் படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறாரு. மட்டும் இல்லை, உங்களை படிக்க வைக்கிறதுக்காக நிறைய திட்டங்கள், காலை உணவு திட்டத்துலேருந்து எவ்வளோ எல்லாமே அதிக நிதி சுமை கொடுக்கக்கூடிய திட்டங்கள் தான். ஆனால் முதல்வர் என்ன சொல்கிறாரு? நிதி சிக்கல்கள் இருக்குது, அதையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ எதை பற்றியும் கவலைப்படாத, படியுங்கள் படித்துக்கொண்டே இருங்கள், ஃபுல்ஸ்டாப் வச்சிடாதீங்க, கமா போட்டுட்டே போங்கன்றார். இந்த உந்துதல் பள்ளிக்கல்வித்துறையில் அமைச்சர் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கிறாரு. நான் நேரடியாக பார்க்குறேன். இது தொடர்பான அதிகாரிகள் மட்டும் இல்லை, அடுத்த கட்ட கோஆர்டினேட்டர்ஸ் எல்லாருமே கடுமையாக ஒர்க் பண்ணுறாங்க. சொல்லப்போனால் நேரங்காலம் பார்க்குறதில்ல, சாட்டர்டே சண்டே பார்க்குறது இல்லைங்கிற அளவுக்கு கமிட்டடாக ஒர்க் பண்ணுறாங்க. அதில் சிலருக்கு வருத்தமே, இவ்வளோ உழைக்கிறோம் ஆனால் சொசைட்டி கண்டுக்க மாட்டேங்குதுங்கிறது. அதனால தான் ஊடகங்களுக்கு என்னுடைய வேண்டுகோள், இந்த பள்ளிக்கல்வித்துறை பற்றி விமர்சிக்கும் முன்னாடி இன்னும் சில பாப்புலர் ஜேர்னல்ஸ் கூட அட்டைப்படமே போடுவாங்க, அமைச்சர் ஃபெயில்னு போடுவான் இல்லையா? அந்த முட்டாள்கிட்ட என்னுடைய ஒரே ஒரு கோரிக்கை, இந்த இந்த பேட்டி முடிந்த உடனே இதை அப்லோட் பண்ணும்போது ஒரு லிங்க்கில் நான் கொடுக்குற ஒரு வீடியோவோட லிங்க் கொடுங்க. அதில் வந்து எவ்வளவு அடித்தட்டு மக்களுடைய குழந்தைங்க ஜெயிக்கிறாங்க, அந்த சக்ஸஸ் ஸ்டோரிஸ் பார்த்திங்கன்னா நிறைய மண் வெட்டுற ஒரு அம்மாவுடைய குழந்தை, என்ன தையல் வேலை பார்க்குறவங்க, அவ்வளோ பின்தங்கிய வீட்டு குழந்தைங்க இன்றைக்கி எங்கே போகிறாங்க? ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ் போகிறாங்க. 10 குழந்தைங்க இந்த ஆண்டு என்ன அரசு பள்ளி மாணவ குழந்தைங்க ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ் போகிறாங்க. அதுக்கான செலவெல்லாம், அதுக்கான பேசிக் கைடன்ஸ் கொடுத்துறாங்க. அது மட்டும் இல்லை, ஸ்காலர்ஷிப்ஸ் வாங்கி கொடுத்துறாங்க. ஓகே. இதுக்காக என்ன பண்ணுறாங்க துறை அதிகாரிகள்? எம்பசிஸோட காண்டாக்ட் பண்ணி அங்கே என்ன ஸ்கீம்ஸ் இருக்குது, என்ன ஸ்காலர்ஷிப் சப்போர்ட் இருக்குது, இந்த அவேர்னஸை குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் நினச்சி பார்க்க முடியாத விஷயம். அதாவது பள்ளி மாணவர்களை உச்சம் தொட வைப்பதற்கு என்னெல்லாம் சாத்தியமோ அதை யோசித்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு டீம் ஒர்க், கமிட்டட் ஒர்க். அமைச்சர் வந்து அது தலைமை தாங்குறாரு. அது ஆங்காங்கே சில தவறுகள் வரவுக்கு இயல்பு. ஏன்னா 1,10,00,000 மாணவர்கள் கொண்ட ஒரு மிகப்பெரிய அமைப்பு, கிட்டத்தட்ட 2 லட்சம் டீச்சர்ஸ். இதில் ஒரு மிகப்பெரும்பான்மை டீச்சர்ஸ் கமிட்டடாக இருக்கிறாங்க. சிலர் வந்து எக்ஸ்ட்ரீம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, குழந்தைங்கள மோட்டிவேட் பண்ணுறாங்க, உடனே பிடிச்சிக்கிறாங்க. சிலருக்கு சில குறைகள் இருக்குது, ஏன்னா பழைய ஓய்வூதியம் அந்த மாதிரி, அதுவும் கூட சரி செய்யப்பட வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் முயற்சிகள் நடந்துட்டுருக்கு. அதனால் குறைந்தபட்சம் முற்போக்காக சிந்திக்கக்கூடிய மீடியா பர்சன்ஸ், சிந்தனையாளர்கள், அவங்கெல்லாம் கூட எடுத்த உடனே ஒரு டூல் கிட்டுக்கு பலியாகி விடாமல் பள்ளிக்கல்வித்துறையில் என்ன நடக்குங்கிறத குறைஞ்சபட்சம் செக் பண்ணுங்கள். அந்த டூல் கிட்டை ஸ்ப்ரெட் பண்ணுறது யார்? இது தெரியாதா? அதுக்குன்னு ஒரு குரூப் இருக்குது. முன்னாடி ஒரு பத்திரிகையாளர் அதே தொழிலாக வச்சுட்டு இருந்தார். அவரை சார்ந்து கிட்டத்தட்ட ஒரு 50-100 சிந்தனையாளர்கள் இருந்தாங்க. இவர் ஒரு மெசேஜ் போட்டார்னா அதே மாதிரி எல்லோரும் பேசுவாங்க. இன்றைக்கு அவர் இங்கே ஆக்டிவாக இல்லாட்டி கூட அவரை சார்ந்தவர்கள் இருக்காங்க, ஒரே மாதிரி பேசுவாங்க. பார்த்தீங்கனாலே தெரியும், அவனுடைய ஆர்குமெண்ட்ஸ் ஒரே மாதிரி இருக்கும், தலைப்புகள் ஒரே மாதிரி இருக்கும். இப்படி அது வந்து என்ன சொல்கிறது, ஆர்கனைஸ்ட் டூல் கிட் ஒர்க்கு, ஆர்கனைஸ் அட்டெம்ப்ட் டு கில் இனிஷியேட்டிவ்ஸ் இல்லாமல் பண்ணிடணும் இல்லையா? பள்ளிக்கல்வி அனைவரையும் போய் சேர்வதை தடுக்க வேண்டும் என்பது அவருடைய முயற்சி. பட் ஏழை மாணவர்கள், தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பிரிவு மாணவர்கள் மேலும் மேலும் உயர வேண்டும், அவர்களுடைய கண்களை திறந்து விட வேண்டும். நிறையா ஃபாரின் டூர்ஸு, ஃபாரின் யூனிவர்சிட்டி ஆப்ஷன்ஸு, ப்ரீமியம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பற்றிய இந்த தாகம், ஆர்வம் இதெல்லாம் இன்னைக்கு கீழே வர கொண்டு சேர்க்கப்படும். அதுதான் அவங்களுக்கு சிக்கலே. ஐஐடிஸ்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட பிரிவின் ஒரு ப்ரிவிலேஜாக நீண்ட காலம் இருந்தது. இன்றைக்கி அது உடைக்கப்பட்டு இல்லையா, ஏழை மாணவரும் கிராமப்புற மாணவரும் சர்வசாதாரணமாக போயிட்டு வராங்க. காரணம், யோசித்து அந்த ஸ்கில்ஸு கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எல்லாத்துக்கும் ஜெயிக்கிறதுக்கு இன்றைக்கி அவசியம் கம்யூனிகேஷன் ஸ்கில், பர்டிகுலர்லி இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில். அந்த பயிற்சி சின்ன வயசுலேருந்தே கொடுத்துட்டு வராங்க. ஏன்னா கிராமங்களே அது சாத்தியமாக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி செலக்டட் டீச்சர்ஸுக்கு கண்டினியூஸ் ட்ரைனிங் கொடுத்து அவங்கள வந்து உத்வேகப்படுத்துகிறாங்க. கரியர் கைடன்ஸ் கூட
இவ்வளோ மேசிவாக போகிறதுக்கு காரணம் ஒரு பள்ளியில் சில ஆசிரியர்களை தேர்வு செய்து அவங்களுக்கு அதுக்குரிய தகவல்கள் கொடுக்குறாங்க. த்ரூ இன்டர்நெட் அதுக்கு கோஆர்டினேஷன் நடந்துகிட்ருக்கு. இந்த உரையாடல்கள், இந்த பயிற்சியின் விளைவு தான் இன்றைக்கு 520 மாணவர்கள் ப்ரீமியம் இன்ஸ்டியூஷன்ஸ் போகிறாங்க, 10 மாணவர்கள் ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ் போகிறாங்க. இந்த இந்த போக்கு தொடர்ந்தால் இந்த ட்ரெண்ட் அதிகமாகிட்டே போகும். இன்னும் பெரிய உயரங்களுக்கு போகக்கூடிய மாணவர்கள் அதிகமாவாங்க. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோன்னு சொல்கிறோம் இல்லையா? ஆமாம். உயர்கல்விக்கு போகிறவங்களுடைய விகிதம் 2 ஆண்டுக்கு முன்னாடி எடுத்த கணக்குன்னு நினைக்கிறேன் 51%. பட் இன்னைக்கு ஆக்சுவலாக எடுத்திங்கன்னா 65% தாண்டிட்டோம். இன்னும் சில குறிப்பிட்ட மாவட்டங்களில் 95%, 100% அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து பள்ளிக்கல்வித்துறை மட்டும் இல்லை, கலெக்டர்ஸ் போன்ற அதிகாரிகளுக்கும் இது ஒரு ஆரோக்கியமான போட்டியாக மாறிட்டுருக்கு. ஜிஆர்ஏ மேலே கொண்டு போகணும், 100க்கு 100 ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு ஹெல்த்தி காம்படிஷன் நடந்துட்டுருக்கு. ஓகே, இப்போ இதுதான் அரசாங்கத்தினுடைய இன்டென்ட். இந்த இன்டென்ட்டை தான் வந்து ஆசிரியர்களுக்கும் கடத்துறாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஆனால் அப்படி இருந்தும் இப்போ சமீபத்தில் ஒரு சாமியார் அவர் உள்ளே வந்து பேசிட்டு போகிறாரு. மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளை அவர்களை மக்களிலிருந்து அந்நியப்படுத்துறது, பாவிகள்னு சித்தரிக்கிறதுன்னு சொல்லிட்டு பழைய ஏற்பாடு காலத்துக்கும் பழைய கருத்துக்களை எல்லாம் அவர் வந்து பள்ளிக்கூடத்துக்குள்ள பேசுறாரு. ஒரு இந்துத்துவ கொள்கையை நோக்கி சித்து விளையாட்டுகள்ன்றெல்லாம் பேசுறாரு. இப்போ இதெல்லாம் வந்து எப்படி நடக்குது? இப்போ மோட்டிவேஷன் ஸ்பீச்சே வேண்டாம் அப்படின்னு கூட்டு வந்தா தானே இப்படி ஒருத்தர் பேசுறாரு. எதுக்கு வெளியாட்கள் அலோவ் பண்றீங்க? டீச்சரோட மோட்டிவேஷன் போதாதா அப்படின்ற கருத்தும் வந்துடுது. இதை எப்படி பாக்குறீங்க? அது ஒரு சிறு கும்பலோட மோட்டிவேஷன். அதாவது கல்வி பரவலாகி விடக்கூடாது, எல்லாரும் உயர்ந்து ஜெயிச்சிடக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு கும்பலோட அஜெண்டா தான் அது. அவங்க எப்பவுமே செய்கிறதா தான், நீ வந்து பெரிய அளவில் கனவு காண வேண்டாம், உனக்கு விதிக்கப்பட்டது இவ்வளோதான், முன்வினை பயன், உன்னுடைய கர்மா, அதனால ஆசைப்படாதேன்னு சொல்லுவாங்க, பணம் சேர்க்காதேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவன் வந்து கோடி கோடியாக சேர்ப்பான். சரி, எல்லா வழிகளையும் எல்லா உத்திகளையும் பயன்படுத்தி அந்த சாமியார்கள் பல 1000 ஏக்கர்கள் வாங்குவாங்க, பல நாடுகளுக்கு பறப்பாங்க. ஆனால் குழந்தைங்கிட்ட என்ன சொல்லுவாங்க, உனக்கு விதிக்கப்பட்டது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி இன்னும் மாற்றுத்திறனாளிகள்லாம் மிக மனம் நொந்து போகும்படி பேசுவாங்க. ஸோ இதை அனுமதிக்கக்கூடாது. அதே நேரத்தில் ஒரு சயின்டிஃபிக் மோட்டிவேஷன், நான் சொல்லுவேன் வெற்றியின் அறிவியல். வெற்றியின் அறிவியல் குழந்தைகளுக்கு கடத்தப்பட வேண்டும். அதை வந்து நம்முடைய அமைச்சர், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் சரி, இந்த ஸ்கூல் எஜுகேஷன் சிஸ்டமும் சரி, மிக தெளிவாக பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய ஒவ்வொரு விஷயமும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் சொன்னேன் இல்லையா, ஒரு 6வது 7வது வகுப்பில் சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் அவேர்னஸ், அதே மாதிரி என்னென்ன உயர்கல்வி வாய்ப்புகள்லாம் இருக்குன்னு அவங்களுடைய ஆப்பில், மணற்கேணி ஆப்பில் போனீங்கன்னா தெரியும், தமிழ்நாடு ஸ்கூல் எஜுகேஷன் யூடியூப் சேனலில் போனீங்கன்னா தெரியும், என்னென்ன படிப்புகள், என்னென்ன ஸ்காலர்ஷிப்ஸு, என்னென்ன வந்து அகில இந்திய போட்டித் தேர்வுகள், அதுக்கு நீ எப்படி தயாராக, எல்லா தகவலையும் ஓப்பன் பண்ணி விட்டுறாங்க. ஓகே, இது ஓப்பன் பண்ணி விட்றது தான் அவங்களுக்கு கடுப்பு. அதனால் அவனுக்கு வந்து என்ன, அந்த சின்ன கும்பல் என்ன நினைக்கும், மாணவர்களுக்கு எல்லாருக்கும் எல்லாம் போய் சேரக்கூடாது, நான் மட்டும் இருக்கிற இடத்த நீ எதுக்கு அவனெல்லாம் கூட்டு வர, இதை தான் இந்த சிங்கிள் அஜெண்டா தான் அமைச்சரை குறிவைத்து நடக்கக்கூடிய ஒரு டூல் கிட் கேம்பெயின். இதில் வந்து அட்லீஸ்ட் முற்போக்கு சிந்தனையாளர் பலியாகி விட வேண்டாம். குறைந்தபட்சம் என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரே ஒரு விஷயம் நான் சொல்ல, தமிழ்நாடு ஸ்கூல் எஜுகேஷன் யூடியூப் சேனல்லையோ மணற்கேணி ஆப்லேயோ ஓப்பன் பண்ணி பாருங்கள், எவ்வளோ வேலை நடந்துட்டுருக்குன்னு தெரியும். அதே மாதிரி நான் சொன்ன அந்த லிங்க்கு போட்டு விட்டிங்கன்னா எவ்வளவு பின்தங்கிய குடும்பத்து பிள்ளைங்க எவ்வளோ ஜெயிக்குது, அந்த பெற்றோர் வந்து கண்ணீர் விட்டு பேசுவாங்க. இவ்வளோ சப்போர்ட் எனக்கு கவர்மெண்ட் தருது அப்படிங்கிறது. என் குழந்தை வந்து என்னுடைய கனவையெல்லாம் நிறைவேற்றிட்டாங்க. ஒரு அம்மா சொல்லுவாங்க, அவங்க வந்து 100 நாள் வேலைக்கு போகிறவங்கன்னு நினைக்கிறேன், என்னுடைய பெண் குழந்தை கோட் சூட் போட்டு போகும்போது எனக்கு எவ்வளோ பெருமையாக இருக்குன்னு சொல்லி இதுதானே அமைச்சர் விரும்புறது, இது எதிரிகள் விரும்புறது வேறு மாதிரி. சரியா? இதுதான் வித்தியாசம். நம்ம அட்லீஸ்ட் முற்போக்கு சிந்தனையாளர்கள் குறை சொல்வதற்கு குறைந்தபட்சம் தகவல்களை செக் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மணற்கேணி ஆப்பையோ தமிழ்நாடு ஸ்கூல் எஜுகேஷன் யூடியூப் சேனலையோ ஓப்பன் பண்ணி பாருங்கள், அல்லது நான் கொடுக்கக்கூடிய இந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணி பாருங்கள். உண்மையான பணி எங்கே நடந்துட்டுருக்கு, எதை ஆதரிக்கணுங்கிற முடிவுக்கு அப்புறம் வாங்க. மணற்கேணி என்பது தொட்டனை தூரும் மணற்கேணியாக மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவை கொடுப்பதாக இருக்குன்னு சொல்கிறீங்க. இப்போது புதிய கல்விக் கொள்கை இப்போ ஒரு சிக்கலாக வந்து சேர்ந்திருக்கிறது. இன்றைக்கு காலையில் செய்தியாளர்கள் கேள்வி கேட்கும் பொழுது இது தொடர்பாக
பிரதமரை நேரில் சந்தித்து பேச இருப்பதாக முதலமைச்சர் குறிப்பிட்டிருந்தார். என்ன பேச போறார்? புதிய கல்விக் கொள்கையை ஏற்க போகிறோமா? எனக்கு தெரிந்து இல்லை அப்படிங்கிறது தான். ஏன்னா தெளிவாக இருக்கிறாங்க. சொல்ல வேறு மாநிலங்களுக்கும் நம்மளுக்கும் ஒப்பிட முடியாத தூரம் இருக்கிற ஒரே காரணமே பின்தங்கிய ஒடுக்கப்பட்ட பிரிவினருக்கு கல்வியை கொண்டு சேர்க்கணுங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்கும். புதிய கல்வியோட ஒவ்வொரு அம்சத்தையும் பார்த்தீங்கன்னா கடைசியில் அது ஒரு சின்ன பிரிவோடு நின்றோம். ஏன்னா அதே மாதிரி இந்தி திணிப்போ சமஸ்கிருத திணிப்போ அதுதான் அங்கே நிற்கும். பட் அதை தாண்டி தமிழ் மொழியை கற்றுக் கொடுக்குறதும், அது மட்டும் இல்லை ஆங்கில அறிவு அது இருந்தால் தான், என்ன ஆங்கில கம்யூனிகேஷன் ஸ்கில் இருந்தால் தான் உலக அளவில் ஜெயிக்க முடியும். இதிலெல்லாம் நம்ம அரசு தெளிவாக இருக்குது. இதில் காம்ப்ரமைஸ் இருக்காது. அதே நேரத்தில் ஒட்டுமொத்த மக்களும் என்ன நடக்குன்னு புரிஞ்சுட்டு சப்போர்ட் பண்ணால் தான் ஒரு ஒன்றுபட்டு குரல் கொடுக்கும்போது ஒன்றிய அரசு தன்னால் பணிந்து வரும். அல்லது நிதி தரமாட்டேன்னு மிரட்டுறது, என்ன இவ்வளோ பெரிய வெள்ள சேதம் பார்த்துட்டே கூட பாராமுகமாக போனவங்க தானே இன்னைக்கு வரைக்கும் ஒன்றும் வரல. ஆமாம், வரல. பள்ளிக்கல்வித்துறையில் அதே மிரட்டெல்லாம் தொடருவாங்க. எப்போ மாற்றம் வரும்னா ஒட்டுமொத்த தமிழகம் கொந்தளித்து எழுந்து நிற்க வேணும். ஒரு சின்ன விஷயம் பார்த்தீங்க, இப்போ கோவையில் அன்னபூர்ணா மிரட்டல் எடுத்தப்போ என்ன ஒரு எதிர்ப்பு குரல் ஒன்று சேர்ந்து வந்ததுனாலே கொஞ்சமாவது அங்கே ஒரு பயம் இருக்கும், அந்த மாற்றம் இருக்கும். புதிய கல்விக் கொள்கைக்கு அதான். தமிழ்நாட்டு கல்விக் கொள்கைக்கு என்ன குறை என்ன அந்த கேள்வி தான். நம்ம பல படி முன்னாடி நிற்கிறோம். இன்னைக்கு எல்லா பெரிய மாநிலங்களும் ஆந்திரா, கேரளா, கர்நாடகா எல்லாம் ஜிஆர்இ 35 அந்த ரேஞ்சில் தான் இருக்கிறாங்க. இன்னும் பீகார் மாதிரி மாநிலங்களும் 20க்கும் கீழே. ஓகே, நம்ம 65க்கு போயிருக்கிறோம் இல்லையா? 85 சில மாவட்டங்கள் அச்சீவ் பண்ணிட்டோம். நம்ம போய் அவன்கிட்ட என்ன கற்றுக்க வேண்டியிருக்கு? அதனால் தெளிவாக இருக்கணும், தைரியமாக இருக்கணும். மக்கள் நல்ல முயற்சிகளை அங்கீகரிக்கும். இன்னும் சொல்லப்போனால் சில இனிஷியேட்டிவ்ஸ்லாம், இந்த அற்புதமான முயற்சிகள் என்ன நடக்குங்கிறத பெற்றோர்களும் கவனிங்க. அரசு பள்ளிகளில் கவனிங்க. ஏன்னா ஈவன் உங்கள் குழந்தை தனியார் பள்ளியில் படித்தா கூட அரசு பள்ளியில் என்ன நடக்குன்னு தெரிஞ்சுட்டு அங்கே உள்ள பாசிட்டிவ் விஷயங்களை தட்டி கொடுங்க அப்படிங்கிறதான் என்னோட ரிக்வெஸ்ட். ஏன்னா ஒரு சின்ன உதாரணம், நல்ல தமிழ் பெயர்கள் நான் சொன்னேன் இல்லையா, அரும்பு, மொட்டு, மலர், இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்காக கூட கேட்டேன். என்ன கேட்டேன்னா நுழை, அது இப்போ படிக்கவே தெரியாத குழந்தைகளை தட்டி கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு நுழை, நட, பற. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஏற்ற மாதிரி, ஏன்னா எந்த வகுப்பில் படித்தாலும் பின்தங்கிய மாணவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள உயர்த்தி ஓட்டுறதுக்கு இவ்வளோ அழகான ஒரு கற்பனையான பெயரோடு வச்சு தட்டி கொடுக்குறாங்க. இதை அப்ரிஷியேட் பண்ணணும். அதே மாதிரி ஈவன் டிசேபிள்ட் சில்ட்ரன், இப்போ ஆட்டிசம் குழந்தைங்கள்லாம் அவங்கள 3 வகையாக பிரித்து அந்த குழந்தைகளுக்கான போட்டி வச்சு மாநில அளவில் கூட அவங்கள தட்டி கொடுக்கக்கூடிய முயற்சிகள், இதெல்லாம் ஒண்டர்ஃபுல். ஸ்கூல் எஜுகேஷன் இஸ் டூயிங் எ சைலண்ட் ரெவல்யூஷன் அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து. நிறைய விஷயங்கள் ஆழமாக பகிர்ந்துட்டீங்க சார். இவ்வளோ நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி.